ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்டுக்கான இன்னும் ஒன்றாவது தான் இருக்குது படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கான மேப் பார்க்க போகிறோம். சோஷியல் சயின்ஸில் மேப் எவ்வளோ முக்கியம் இல்லை. இதில் புக் பேக் கேட்டால் பிரச்சனை இல்லை, புக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10-15 நிமிஷம் இருக்கும். லென்த்தியாக பார்த்துட்டிங்கன்னா அந்த இடம் பேர் மறக்காது. ட்ரிக்கு சொல்லித்தரேன், எல்லாமே சொல்லித்தரேன். பாரு, தப்பாக எழுதுனா கூட அது எப்படி கரெக்ட் வாங்குறதுன்னு கூட சொல்லித்தரேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு. எல்லா மேப்பும் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் அந்த கம்பல்சரி 5 மார்க் மேப்பும், அப்புறம் ஜாகிரஃபியில் 8 மார்க் மேப்பும். ஸோ 13 மார்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபியில் 8 மார்க் மேப்புங்கிறது ஃபஸ்ட்டு 5 லெசனோட இந்தியா மேப் மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா ஆப்ஷன் வரும் கீழே. தமிழ்நாடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் மொத்தமாக 13 மார்க் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். எந்த தப்புமே வராது, ப்ராமிஸ். நீங்களும் தப்பு பண்ணக்கூடாது அங்கே போய் எழுது போது. ஓகே, ஸோ ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், வழக்கம் போல் லைக்கை போட்டு அள்ளுங்க. அண்ட் இது உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் கம்பல்சரி அது வரும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்தியாவோட மேப்பு ஹிஸ்ட்ரியில் 5 மார்க்கு. மெருட், பார்லே, லக்னோ, கான்பூர், குவாலியர், ஜான்சி, பாரக்பூர், அலகாபாத். சார் பாயிண்ட் வைக்கலைன்னா மார்க் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த இடம் மெருட், இப்போ மெருட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி எழுதுறேன்னு வைங்க, உனக்கு மறந்துடுச்சுன்னா இந்த பாயிண்ட் போடாத. ஆனால் பாயிண்ட்டு அந்த மார்க்கிங் வந்து பண்ணுறேன்னா உனக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? புரியுது நான் சொல்கிறது? ஒரு வேளை தப்பாக வரும்னா இதெல்லாம் ட்ரிக்கு தான். ஒரு வேளை தப்பாக வரும், இந்த மெருட் வந்து தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோ, இடம் மறந்து கொஞ்சம் மேலே வருமா கொஞ்சம் கீழே வருமா கன்ஃபியூஷன் தான், இந்த புள்ளி போடாத. ஆனால் மோஸ்ட்லி தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீ வந்து மார்க்கிங் பண்ணுறது நல்லது. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் மார்க்கிங் பண்ண வேண்டாம். ஆனால் மார்க்கிங் பண்ணு. ஓகேவா? குழப்புறணும், ரொம்ப முடியல தப்பாயிரணும், நம்பிக்கை இல்லாமல் போயிடலாம், அப்போ சொல்கிறேன் மார்க்கிங் பண்ணாத. ஆனால் மார்க்கிங் பண்ணி எழுதுனா கரெக்டாக இருக்கும். பாரக்பூர், அலகாபாத், லக்னோ பார்த்துக்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோடது. ஜாலியன்வாலா பாக் பதில் அமிர்தசர்னு கேட்பாங்க, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. கோரக்பூர், சௌரி சௌரா அண்ட் சம்பாரன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வருது. கல்கட்டா எல்லோரும் இந்த மூலை எழுதுறீங்க, இங்கே வரும். அடுத்தது கேதா ஈஸி. பார்டோடு இங்கே வரும். பாம்பேவை இங்கே எழுதுவீங்க, பாம்பே இங்கே எழுது. பாம்பேக்கு இன்னொரு பேர் என்ன? மும்பை அப்படின்னு கேட்பாங்க. சத்தாரா, வர்தா, நாக்பூர், வேதாரண்யம். அது ஈஸி. வேதாரண்யம்லாம் இங்கே எழுதக்கூடாது, இந்த மூக்குக்கிட்ட எழுதணும் வேதாரண்யம். நாக்பூரும் அதே மாதிரி தான், கொஞ்சம் மேலே தூக்கி எழுதினாலும் தப்பு தான், கரெக்டாக எழுதணும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்த மவுண்டெயின் ரேஞ்சு. ஸோ ஹிஸ்ட்ரியோட இந்தியா மேப் முடிச்சு, வேர்ல்டு மேப் அப்புறம் பார்த்துக்கலாம், வரும். இப்போது ஜாகிரஃபி மேப்பு ரேஞ்சஸ் மட்டும். ரேஞ்சுனால் நீ வந்து பரீட்சையில் வந்து இப்படி போடணும், இந்த புழு மாதிரி போட்டுவிட்டு எழுதணும். இப்போ காரக்கோரம் ரேஞ்சுனால் இப்படி அப்படியே ஒரு பென்சிலில் அப்படியே போட்டுவிட்டு காரக்கோரம் ரேஞ்ச். பேனாவில் போட்டாலும் ஓகே, பென்சில் போட்டாலும் ஓகே. லடாக் ரேஞ்ச், ஜாஸ்கர் ரேஞ்ச், ஷிவாலிக் ரேஞ்ச், ஆரவாளி ரேஞ்ச். புக் பேக்கு வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் தயவு செய்து இப்படி போட்டுருங்க. ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரக்கோரம் மேலே லடாக் மேலே தானே இருக்கும். ஜாஸ்கர் கரெக்டான ஒரு இது எழுதுங்க. ஷிவாலிக் இந்த இடத்துலேருந்து இங்கே, ஆரவாளி வந்து இந்த இடத்துல இருந்து. இதெல்லாம் தப்பு வர வாய்ப்பு இல்லை, புள்ளி வராதில்ல. அடுத்தது பிளெயின்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் சும்மா பார்த்துக்கோங்க. கங்கா பிளெயின், ராஜஸ்தான் பிளெயின், பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளெயின், இண்டஸ் பிளெயின், பிரம்மபுத்திரா பிளெயின். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வராது, சும்மா வேணால் பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ், கங்கா இம்பார்ட்டண்ட்டு, யமுனா இம்பார்ட்டண்ட்டு. ரிவர்னால் கொஞ்சம் அதே மாதிரி ரேஞ்சு மாதிரியே தான், கொஞ்சம் அப்படியே வளைச்சி போட்டிங்கன்னா போதும். பிரம்மபுத்திரா இது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நர்மதா கேட்குறாங்க, டப்டி கேட்குறாங்க, மகாநதி கேட்குறாங்க, கோதாவரியும் கேட்டிருக்காங்க, கிருஷ்ணாவும் கேட்டிருக்காங்க, காவேரி கீழே தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ அடுத்தது இண்டஸ் இங்கே. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? இண்டஸ், கங்கா இந்த சைடில் இங்கே, யமுனா இங்கே இந்த கோடு பக்கத்தில். இந்த கோடு தரமாட்டாங்க சில டைமு. நர்மதா பார்த்துக்கங்க கீழே அந்த இது, தப்தி, மகாநதி, அதுக்கப்புறம் கோதாவரி, கிருஷ்ணா. ஞாபகம் வச்சுக்குவீங்கள? ஓகேவா? பேர் அவன் கொடுத்துருவான், நீ இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்து, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரியெல்லாம் தமிழ் பேர் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கீழே. மகாநதி அப்படிங்கிறது நர்மதா, மகாநதி, டப்டிங்கிறது நடுவில். அப்படிப்படி கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா இப்படி பிரித்து பாரு. ஓகேவா? அடுத்து பிளாட்டூஸ். கண்டிப்பாக 3 பிளாட்டில் ஏதோ ஒரு பிளாட்டோ வரும். மால்வா பிளாட்டூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ. மால்வா பிளாட்டூ இந்த டிவிஷனில் 2 பிரிஞ்சு வரும். சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ஃபுல்லாக வரும். டெக்கன் பிளாட்டூ இப்படியே வரும். நான் இங்கே எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி வரேன். டெக்கன் பிளாட்டூ. ஓகே, ஃபுல்லாக டெக்கன் பிளாட்டூ கண்டிப்பாக ஒரு பிளாட்டில் வரும்.
சாயில்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். ஸோ ஒரு தனித்தனியாகவும் கேட்கலாம், ஒட்டுக்காகவும் கேட்கலாம். இந்த சைடு சரி, இதுக்கு எதாவது மார்க்கிங் பண்ணுமானா தேவை கிடையாது. மார்க் பண்ணாலும் நல்லது தான். இப்படி ஃபாரஸ்ட் சாயில்னால் புள்ளியாக வச்சு மார்க் பண்ணுறேன்னா பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் எழுதுறது தெரியல, இப்போ புள்ளியாக வச்சு எழுதுறது இங்கே தெரியலனா இங்கே நீங்கள் லெஜண்ட் போட்டு, அதாவது ஒரு பாக்ஸ் போட்டு புள்ளியாக வச்சு ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டைன் சாயில் அப்படின்னு எழுதலாம். டெசர்ட் சாயில், அலுவியல் சாயில், பிளாக் சாயில், இதுக்கு மார்க்கிங் பண்ணுறது நல்லதுப்பா. அலுவியல் சாயில்னால் இந்த இடம் மட்டும் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஷேப் கொடு, என்ன வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் வரையலாம். புள்ளியாக வச்சாலும் சரி, கட்டமாக போட்டாலும் சரி, வரைஞ்சிட்டு இங்கே அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு பாக்ஸில் அது என்ன மாதிரி ஒரு புள்ளி வச்சுருக்கியோ அந்த புள்ளி வச்சுட்டு அலுவியல் சாயில்னு எழுதுனா நல்லது. பிளாக் சாயில், டெசர்ட் சாயில். அங்கே டேம்ஸு பக்ரானங்கல் டேம், தாமோதர் டேம், ஹீராகுட் டேம், மெட்ரூ டேம். ஹீராகுட் கேட்டிருக்காங்க, பக்ரானங்கல் தாமோதரும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீராகுட் மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த போர்ட்ஸ் பாரதீப்பு பப்ளிக்கில் வந்துச்சு. புக்கின் விசாகப்பட்டினம், சென்னை ஈஸி, மங்களூர் ஈஸி, பனாஜி, மும்பை பார்த்திங்கன்னா குழப்பிக்காதீங்க, தூத்துக்குடி, கொச்சின். நீங்கள் இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் சரியா. போர்ட்ஸ் அப்படிங்கிறது எனி ஒன் போர்ட்ஸ்ன்னு கேட்டால் என்ன வேணாலும் எழுதலாம். பேர் கேட்டாங்கன்னு நீங்கள் எழுதணும். பாரதீப்புன்னு பேர் கேட்டால் எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க. பனாஜியெலாம் கேட்டதில்லை, மங்களூர்லாம் கேட்டதில்லை, கொச்சின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. விசாகப்பட்டினமும் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அது நேச்சுரல் கேஸ்னால் மும்பை, லிக்னைட்னா நெய்வேலி, அயன் அண்ட் ஸ்டீல்னால் சேலம். இதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனி ஒன் அயன் அண்ட் ஸ்டீல்னால் சேலத்தை மார்க் பண்ணி விடுங்க. லிக்னைட்னா கோலுக்கு இன்னொரு பேர் தான் லிக்னைட், அதுக்கு வந்து நெய்வேலி. நேச்சுரல் கேஸ் எங்கே? மார்க் எனி ஒன் நேச்சுரல் கேஸ் மும்பை. அப்போது மார்க் எனி ஒன் நேச்சுரல் கேஸ் கேட்பாங்க. அப்போது நீ என்ன பண்ணுவேன், மும்பையை மார்க் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் இங்கே நேச்சுரல் கேஸ்ன்னு போடணும். அதே மாதிரி நெய்வேலின்னு எழுதிட்டேன், ப்ராக்கெட்டில் என்ன போடுவேன், நெய்வேலிக்கு என்னது கோல். அப்புறம் சேலத்துக்கு ப்ராக்கெட்டில் சேலம்னு எழுதிட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் இங்கே என்ன எழுதணும் எழுதிரு. அந்த மாதிரி டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல், இது 3 தான். அடுத்து பீக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே வரும், மவுண்ட் கேட்டோ. பீக் வந்து இப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் சரிங்களா. பீக் வந்து இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், பார்த்திங்கன்னா இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா. மவுண்ட் கேட்டோ, மவுண்ட் எவரெஸ்ட், ஓகேவா. அப்புறம் குர்ஷிகார், அதுக்கப்புறம் மகேந்திரகிரி, தொட்டப்பட்டா, ஆனைமுடி. பீக்குக்கு வந்து அந்த மாதிரி போடுறது நல்லது. குட்வினாஸ்டின். ஓகே, புள்ளி வச்சாலும் கரெக்டு தான்ப்பா. தொட்டப்பட்டா கேட்டிருக்காங்க, ஆனைமுடி இது தமிழ்நாடு மேப்பில் கேட்பாங்க. மகேந்திரகிரியும் அப்படி தான். பட் மவுண்ட் எவரெஸ்ட்டு மவுண்ட்டு கேட்டும் அந்த மேலே குட்வினாஸ்டின் வந்து மேலே இருக்க மேப்பில் கேட்பாங்க ஆப்ஷனில். கல்ஃப்ஸ் கண்டிப்பாக புக்கின்னு. கல்ஃப் ஆஃப் கம்பட் இங்கே எழுத இடம் இல்லாதனால மார்க் பண்ணு, இப்போ ஏரோ மார்க் போட்டு கூட எழுதிக்கலாம். கல்ஃப் ஆஃப் கம்பட், கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கும் இதுக்கும் நடுவில். ஓகே. கோஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் கண்டிப்பாக கோரமண்டல் கோஸ்ட் கேட்டிருக்காங்க. கோரமண்டல் கோஸ்ட், வெஸ்டர்ன் மலபார் கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட். ஓகேவா. மலபார் கேரளா, கொங்கன் கோஸ்ட். ஓகேவா. அதுக்கு எந்த ஷேப்பும் வேண்டாம். கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி வெளியில் தான் வரும். கோஸ்டல்னாலே வெளியே தான் வரும். ஐலாண்டு ரொம்ப முக்கியம். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், கேபிட்டல் போர்ட் பிளேயர் அது கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு காவரெட்டி கேட்டிருக்காங்கப்பா. காவரெட்டி பப்ளிக்கில் கேட்டதில்லை, பட் மாட்டிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் லக்ஷதீப். ஓகே, இதோட கேபிட்டல் காவரெட்டி, இதோட கேபிட்டல் போர்ட் பிளேயர். கேட்டுற போகிறாங்க ஏதாவது. அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப் தான் அதிகமாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த பேடி க்ரோயிங் ஏரியா. பேடிக்கு இப்படிலாம் வரையணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சும்மா புசுவான மாதிரி ஏதோ ஒன்று போட்டுவிட்டு கூட வரையலாம். அந்த மாதிரி பேடி இவ்வளோ பெருசாக வரையணுன்ட்டு இல்லை, ஏதோ ஒரு இடம் இந்த இடத்த வரைஞ்சி விடு, இல்லை இந்த இடம் மட்டும் பேடின்னு சொல்லு, அதெல்லாம் கரெக்ட் போட்டுருவாங்க. ஓகே, இவ்வளோ பெருசாலாம் வரையணும் அவசியமே இல்லை. சுகரு, காட்டன். இப்போ சுகர் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் வந்து இந்த இடம் ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. ஓகே, நல்லாயிருக்கும். வரைஞ்சிக்காம போகிறேன் அவங்களே. ஜூட்டு, அதுக்கப்புறம் சுகர் கேன். ஓகேவா. நீங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஷேப் கொடுங்க. நீங்கள் சுகர் கேனே வரையணும் அவசியம் இல்லை. காட்டனுக்கு பஞ்சா வரைவ ஏதோ ஒரு ஷேப் கொடு. இந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே என்ன அந்த பாக்ஸ் போட்டு அந்த மார்க்கிங் கொடுத்து காட்டன் குரோயிங் ஏரியா, ஜூட் குரோயிங் ஏரியான்னு எழுது. அடுத்தது வீட்டு வந்து ஃபுல்லாக பஞ்சாப் தானே, அதனால் இது ஃபுல்லாக வரும். ஓகேவா, பார்த்துக்க. டீ காஃபினாலே கேரளா தான்.
ஸோ டீ அண்ட் காஃபி கேரளா அண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடு. அதுக்கப்புறம் டீ க்ரோயிங் ஏரியா அஸ்ஸாம். ஓகேவா? டீ காஃபி ரெண்டுமே அங்கே எழுதலாம். ஏதோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்ஸாம் வந்து டீக்கு மட்டும்தானா. ஓகே. மினரல் ஆஃப் இந்தியா, மினரல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. காப்பர், பாக்சைட், மைக்கா, மேக்னீஸ் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரினியூவபிள் ரிசோர்ஸ் இது இம்பார்ட்டன்ட் தான். தெர்மல் எனர்ஜி, விண்டு மில்லு, சோலார் எனர்ஜி. மகாராஷ்டிராவில் தான் விண்டு மில் இருக்குது, எண்ணூரில் தான் தெர்மல் எனர்ஜி இருக்குது, கன்னியாகுமரியில் தான் விண்டு மில்லு இருக்குது. இது மூணையும் பார்த்துரு. லேக்ஸு இம்பார்ட்டன்ட் தான். சில்கா லேக்கு கண்டிப்பாக கேட்பான். அடுத்து உள்ளார் லேக்கு, சாம்பார், வேம்பாதி லேக்கு, புலிக்கெட் லேக்கு. நீங்கள் லேக்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், லேக் அவ்வளோ கேட்குறது கிடையாது. இருந்தாலும் சில்கா லேக் பார்த்துக்கோங்க, புலிக்கெட் லேக் பார்த்துக்கோங்க, இது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். ஓகேவா? நான் சொன்ன இப்போ லேக் மட்டும் பார்த்தா போதும். சவுத் வெஸ்ட் மான்சூன் டைரக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் டைரக்ஷன் எப்படி? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து அதுக்கப்புறம் இது மேலே 2 கோடி இப்படி எப்படி வரைஞ்சிருக்கோ அப்படி வரைங்க. இந்த பிடிஎஃப் கிடைக்கும், பயப்படாது. நார்த் வெஸ்ட் மான்சூன் வந்து இப்படி இந்த டைரக்ஷன் போட்டு இங்கேருந்து இப்படி வர மாதிரி நார்த் வெஸ்ட் மான்சூன். ஓகே. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இங்கே இருக்கும், சுந்தர்பென்ஸ் இங்கே இருக்கும், கொடியக்கரை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ சுந்தர்பென்ஸு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், கொடியக்கரை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அடுத்தது பயோஸ்பியர் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பன்னா கேட்பாங்க. அடுத்தது வந்து அகஸ்திய மலை கேட்டிருக்காங்க. நீலகிரி, முதுமலை வேணா படிச்சுக்கோ, அந்த தமிழ்நாடு மேப்பில் வரும். இதுவும் தமிழ்நாடு மேப்பில் வரும். ஏபி, ஆந்திர பிரதேசா. ஸோ இது தமிழ்நாட்டில் வராது. அதனால் பண்ணா, அகஸ்திய மலை மட்டும் பார்த்துக்கோங்க, மீது தமிழ்நாடு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாமே பார்க்கணும். இந்திரா காந்தி ஏர்போர்ட் வந்து நியூ டெல்லி. கொல்கட்டா சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட்டு. சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டு மும்பை. அறிஞர் அண்ணா ஏர்போர்ட் வந்து சென்னை. நீ வந்து எனி ஒன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்கிறது சென்னை, மும்பை, கொல்கட்டா, நியூ டெல்லின்னு எழுதிடுவேன். ஆனால் இந்த ஏர்போர்ட் பேர் எழுதுறது நல்லது. நிறைய பேர் அந்த ஏர்போர்ட் பேர் எழுத மாட்டோம், மார்க் கம்மி நேரம் போகிறாங்க. ஏர்போர்ட் பேரும் ஞாபகம் எழுது. இந்த 4 பார்த்துப்போம். எனி ஒன் இன்டர்நேஷ்னல் தான் கேட்பாங்க. ஸோ இந்த 4 பார்த்துப்போம். NH-44 ஸ்ரீநகர், நியூ டெல்லி, ஜான்சி, நாக்பூர், ஹைதராபாத், சேலம், கன்னியாகுமரி. இவ்வளவும் எழுத தெரிலனா ஸ்ரீநகர், நியூ டெல்லி, ஜான்சி எழுது, ஹைதராபாத் எழுது, சேலம் எழுது, கன்னியாகுமரி. இதை 1-2 விட்டுக்கலாம். அப்படியே பாயிண்ட் மேக் பண்ணிகிட்டே வா. கன்னியாகுமரி முடி. NH-44. ரெயின்ஃபால் ரீஜன் பிலோ 50 சென்டிமீட்டர் ஹெவி ரெயின்ஃபாலு. ஹெவி ரெயின்ஃபால் இந்த இடம் பார்த்துக்கோ. அடுத்தது முன்சின்ட்ரோம், சீரப்புஞ்சி கேட்க மாட்டாங்க. பட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதில்ல. இந்த இடத்துலேருந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன். ஓகேவா? இது பிலோ 50 சென்டிமீட்டர் லோவஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன். ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் இங்கே, லோவஸ்ட்டு இங்கே. புரிஞ்சுதா? லோவஸ்ட்டுன்னு கேட்ட போகிறாங்க. ஓகே. அப்போ ரெயின்ஃபால் ரீஜன் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பம்மீர் நாட்டு பார்த்துக்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலேட்டட் டென்சிட்டி, அதாவது மோஸ்ட் பாப்புலேஷன் பீகார். ஓகேவா? அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. பாட்னா, கோசி, பீகார் மார்க் பண்ணிக்கோங்க, பெட்டர். அதுதான். தண்டி அது தெரியும், சத்தாரா எல்லாத்துக்கும் தெரியும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் சிட்டினாலும் பெங்களூரு தான், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரினாலும் பெங்களூரு தான். சரியா? அப்படி எப்படி வேணாலும் கேட்கலாம். சென்னைக்கு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு கேட்டால் சென்னை. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா என்னது? சென்னை. அரபியன் சி தெரியும், பே ஆஃப் பெங்கால் தெரியும். கேரளா வந்து மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட். லிட்ரஸின்னு கேட்கலாம், மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட்டுன்னு கேட்கலாம். கேரளா தான் அது. பாக் ஸ்டேட் இதுக்கு 2க்கும் நடுவில். இதை நல்லா பார்த்துக்கோ, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேப்லேருந்து. இந்தியன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது? கொல்கட்டா, சென்னை, மும்பை, நியூ டெல்லி. கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி தான் இருக்குது. எது மாதிரி? கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. இது வேர்ல்டு மேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மைனூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் ஜெர்மனி, துருக்கி எல்லாமே. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி பக்கத்தில். மார்க்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல. இட்டலி வந்து இங்கே. அடுத்து கிரேட் பிரிட்டன், இங்கிலாண்டும் கேட்கலாம், கிரேட் பிரிட்டனும் கேட்கலாம். 2 ஒன்று தான் இந்த இடம். ஸோ இது மைன்யூட்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு மேப்பு. ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு மேப்பு. ஹங்கேரி, ஆஸ்திரியா, போஸ்னியா, ரொமானியா, பல்ஜீரியா. இந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பம் பார்த்துக்க. கிரீஸு, சர்பியா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள். இன்னும் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஹவாய் ஐலாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கிலாந்து தெரியும், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி, நாகசாக்கி கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஜப்பான் கேட்டு தான் இருக்காங்க, ஹிரோஷிமா கேட்டுதாங்க. ஹிரோஷிமா, நாகசாக்கி ஜப்பானில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் பார்த்து மார்க் பண்ணுங்கள், அந்த இடம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டிஷ் இடம் பார்த்துக்கோங்க. இட்டலி. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ எல்லாமே வர்றது நான் வேர்ல்டு மேப்லேருந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிடிஎஃப் எல்லாத்துக்கும் அனுப்புங்க, அண்ட் வீடியோவை எல்லாத்துக்கும் அனுப்புங்க. என்னென்னே தெரியாமல் இருப்பாங்க. நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். எலக்ட்ரானிக் சிட்டினா பெங்களூரு,
டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானா சென்னை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு கிட்டுருவான் சென்னை. ஸோ அது போக மீதி இருக்கிற எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ தயவுசெய்து கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். 8+5 13 மார்க் இருக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மினி மெட்டீரியல் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ரொம்ப சோஷியல் கஷ்டமாக இருக்கிறவங்க கீழே பிடிஎஃப் தரேன், மினி மெட்டீரியல் வச்சு படிச்சுக்கோங்க. 2 மார்க் 5 மார்க் 8 மார்க். ஆனால் நல்லா படிக்கிறவங்க கைட்லேயே படிங்க, ஏன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 மார்க் மாதிரி கொடுத்துருக்கான் 5 மார்க்கு. ரொம்ப படிக்க முடியாதவங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ. படிக்க முடியாத ஏதோ கொஸ்டின் இருக்குல்ல, படிக்க முடியாத ஏதோ கொஸ்டின் உடனும் தோணும்ல, அந்த கொஸ்டின் வேணால் அந்த மினி மெட்டீரியலில் படிச்சுக்கோ. அண்ட் 2 மார்க்ஸ் டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் அந்த மினி மெட்டீரியலில் கோத்ரூ பண்ணிக்கலாம். மேப்பும் மினி மெட்டீரியல் கோத்ரூ பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் எந்த தொந்தரவும் கிடையாது. 5 மார்க்கில் இந்த பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால மார்க் கொடுக்காமல் இருக்கலாம். நான் சொல்கிறது நல்லா படிக்கிறவங்களுக்கு, ஏன்னா 5ங்கிறது 4ன்னு ஆக்கலாம். அதனால் படிக்க முடியாதவங்க அந்த மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.